ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு மாலை நேர டிஃபன் மாதிரி ஸ்நாக்ஸும் வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா, கார கொழுக்கட்டை பண்ணலான் இருக்கேன். உருண்டை உருண்டை பண்ணுவோம் இல்லையா, கார உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் கொழுக்கட்டை, கார உருண்டை, உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உப்பு உருண்டைன்னு தான் மெயினான சொல்லுவோம். அதுதான் செய்யலான் இருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக தாங்க. மாவெல்லாம் அரைக்க வேண்டாம். நம்ம ரெடிமேட் பச்சரிசி மாவு இருந்தாவே போதும். அதை வச்சு செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் முதல் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுக்கலாங்க. பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் வடைச்சட்டி மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். மாவு நம்ம இஷ்டம் தாங்க. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தழை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டு வணக்கிக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்காக தாங்க. அதனால் தேவையான காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. சரிங்களா? எல்லாமே நல்லா வணக்கிக்கலாம். உங்களுக்கு தெரியும், கார கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தாங்க இது. ரெடிமேட் மாவு வச்சு பண்ண போகிறோம். என்கிட்ட இடியாப்பம் மாவு இருக்குது. அதை வச்சு பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா அரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணுவோம். இது ரெடிமேட் மாவு. ஒரு டம்ளருக்கு நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சப்புறம் தான் நம்ம மாவு போடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மாவு சுடுதண்ணி வச்சு பசிவோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க இது. இப்போ மாவு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை இதில் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு போடும்போது கெட்டியாக ஆகும் அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி கூழ் மாதிரி விட்டு நீங்கள் கலக்கிக்கலாம். கட்டி மட்டும் இல்லாமல் கலக்கிக்கலாம். நல்லா களி செய்கிறவங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா அப்படியே கூட கொட்டிக்கலாம். உங்களுக்கு புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு வெண்ணெய் மாதிரி திரண்டு வரணும். அடி பிடிக்காமல் கிளறணும். நமக்கு கையில் பக்குவம் தெரியுங்க. ஒட்டாமல் இருக்கணும். 2வது உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த பக்குவம் வர வரையும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு முடி தேங்காய் நல்லா பொறுன்னு அரைச்சி போட்டிருக்கேங்க. ஏன்னா கொழுக்கட்டைக்கு அங்கங்கே கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் திருவி கூட போட்டுக்குங்க. இல்லைனா சின்னதாக கட் பண்ணி கூட போட்டிருக்கலாம். நான் நல்லா எண்ணெய் விட்டுறதால பாருங்கள், இப்போ பாருங்கள் பக்குவமாக கரெக்டாக கையில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வைக்க வேண்டியதுதான். நான் பக்கத்துலேயே ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆவி கொழுக்கட்டை வைக்கிறதுல நாம் எண்ணெய் தடவி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. இது அட்டகாசமாக இருக்கும். இப்போ வேக வச்சுருக்குது. நம்ம எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. சூடாக இருக்குது. என்னால் ஒரு கையில் எடுக்க முடியல வீடியோ. அதனால் நான் காட்டாமல் போயிட்டேன். அவ்வளோதாங்க. நீங்களும் கொழுக்கட்டை ஷேப்பில் கூட பிடிச்சிக்கலாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.